இன்னைக்கு டே vlogல இந்த ஈஸியான சிக்கன் ரெசிபி எப்படி பண்ண போறதுன்னு சொல்ல போறேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் கட்டிங் சீரிஸ் ஆரம்பிச்சு என்னோட 47வது நாள் ஆகுது. இந்த வாரத்தோட ஆரம்பமே எனக்கு ஆபீஸ்ல ஆஃப் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அதனால half an hour பொறுமையா இருந்துட்டு ஒரு பிளாக் காஃபி அப்புறம் ஓவர்நைட் ஓட்ஸ் சாப்பிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஒர்க் அவுட்டுக்கு செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸ் தான் போட்டேன். என்னோட ஒர்க் அவுட் ஸ்பிரிட் ரொம்ப சிம்பிள் தான். நான் ரொம்ப நாளா புஷ் புல் லெக்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் புஷ் டே அன்னைக்கு ட்ரைசெப்ஸ் போட மாட்டேன். லெக் டே அன்னைக்கு சேர்த்து போட்டுருவேன். அப்புறம் ஆப்ஸும் நான் வீக்லி 2 to 3 டேஸ் ட்ரெயின் பண்ணிடுவேன். உங்களுக்கும் என்ன ஸ்பிரிட் போடுறதுன்னு கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா இதை ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ஜிம்லயே ஒரு half an hour கார்டியோ பண்ணிட்டேன். கார்டியோ முடிச்ச கையோட அப்படியே புரோட்டீன் வாங்க கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு பாஸ்தாவை சாப்பிட்டு நம்ம குக்கிங்ல இறங்கியாச்சு. முதல்ல சிக்கனை நல்லா கழுவி இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்ட கையோட வீடியோல காட்டுற மசாலா எல்லாம் போட்டு கொஞ்சம் கர்ட் மிக்ஸ் பண்ணி நல்லா சிக்கனுக்கு அப்ளை பண்ணிருங்க. அப்புறம் அதை கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ண விட்டு ஜஸ்ட் மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு அதை ஓபன் பண்ணி ஒரு பேன்ல கொஞ்சம் பட்டர் போட்டு மேரினேட் பண்ண சிக்கனை அன்லோட் பண்ணுங்க. நான் கூட இது குக் ஆக ரொம்ப நேரம் ஆகும்னு நினைச்சேன். ஆனா ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல குக் ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கு மேல கொஞ்சம் லெமனை புளிஞ்சா உங்களோட டயட் சிக்கன் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் அருமையா இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் மியூஸ்லயும் ஒரு பிளாக் காஃபியும் போட்டு வாக் கிளம்பிட்டேன். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. நானும் கொஞ்சம் டிமார்ட்ல பொருள் வாங்குற வேண்டியதா இருந்துச்சு. இன்னொருத்தனும் வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ 2 பேரும் சேர்ந்து நடுவில் கூப்பிட்டு பொருள் வாங்க கிளம்பியாச்சு. நம்ம இப்போ கட்டிங்ல இருக்கிறதுனால அப்பப்போ இந்த மாதிரி ஒரு கட்டிங் போட்டா நமக்கு மூளை வேலை செய்யுது. நல்லா 2 பாட்டில் வாங்கிட்டு மஜாவா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து ஒரு மெயின் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி கூட சைடிஷ்க்கு ஊறுகாய் வச்சு டின்னர் முடிச்சாச்சு கைஸ்.